ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. ஓம் சம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 13ஆம் நாள். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்படும். வசதி வாய்ப்புகள் கூடும். உறவினர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் மேலோங்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். பொறுப்புகளால் மதிப்பு மரியாதை கூடும். பெண்கள் உங்களை ஆதரிப்பார்கள். மனபலம் பணபலம் அதிகரிப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ரிஷபம். எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். பண வருவாய் நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து பணபலம் மனபலம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு நன்றாக முன்னேறுவீர்கள். பணிச்சுமை பணியழுத்தங்கள் அதிகரித்தாலும் வெற்றி காணும்போது அவையெல்லாம் மறந்து போய்விடும். வெற்றி மட்டுமே என்று குறிக்கோளாக செயல்படுவதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகிறது. உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உறவினருடன் கவனமாக பழகுவது நல்லது. மிதுனம். உங்கள் பேச்சில் தனித்துவம் இருக்கும். பேச்சில் அனுபவம் முதிர்ச்சி காணப்படும். சுருக்கமாக சொல்லணும், பேசுகிற பேச்சில் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ், ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இருக்கும். அதனால் யாராவது உங்கள் பேச்சை கேட்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு லாபம். அதில் எந்தவித அபிப்பிராய வித்தியாசம் இருக்காது. அதனால் பேசி அன்றைக்கி காரியத்தை சாதிச்சிடுவீங்க. மக்களை ஈர்த்து விடுவீர்கள். நல்ல வெற்றி காண்பீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பதவிகள் பொறுப்புகள்லாம் தேடி வரும். இதுவரை செய்த தவறுகள்லாம் கூட உங்களுக்கு நல்ல ஒரு விமர்சனமாக இல்லாமல் பாராட்டுகளாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு அது தவறுகளாக தெரியாமல் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிய நாளாக இருக்கிறது. சகோதர பலம் கூடும். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். கடகம். சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணிச்சுமை பணியாளத்தங்கள் அதிகரித்தாலும் அதிகாரிகள் ஆதரவால் சிறப்பாக செயல்பட போகிறீர்கள். எந்த வேலையிலும் வேலை செய்யக்கூடிய ஆர்வம் அதிகரிப்பதால் வேலைகளை செவ்வன செய்து முடிப்பீர்கள். அதனால் தொட்ட காரியங்கள் தொடங்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். வெற்றிகள் மட்டும் இல்லாமல் லாப வருமானங்கள் அதிகரிப்பதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். குடும்பத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தினருடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது. சிம்மம். தொழிலில் நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்த காரியங்களை இன்று செய்து முடிப்பீர்கள். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்கள் விரயங்கள் இருந்தாலும் அது சுப விரயங்களாகத்தான் இருக்கும். தொழிலாக இருந்தால் அது முதலீடுகளாக இருக்கும். குடும்பமாக இருந்தால் சுபகாரிய விரயங்களாக இருக்கும். அதனால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் பெண்களிடம் பேசும்போது மட்டும் பழகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. தெரிந்தவர்களாக இருந்தாலும் பழகியவர்களாக இருந்தாலும் எப்பொழுது மனம் மாறுவார்கள், எப்பொழுது எப்படி பேசுவார்கள் என்று தெரியாது. ஆகவே ஜாக்கிரதையாக பழகுங்கள். தொழிலில் சில தடைகள் வந்து போகும். அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள்.
தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமை அதிகரிக்கும். தொழிலில் நல்ல ஒரு பொருளாதார நிலை இருப்பதனால பொருளாதார நிலை மேம்படுவதனால பண நெருக்கடிகள்லாம் குறையும். தொழிலில் நினைத்த இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனைகளை புரியப் போகிறீர்கள். ஆகவே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கன்னி, அதிகாரிகள் ஆதரவால் செய்த காரியங்கள் எந்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக முடிப்பீங்க. கேட்ட சலுகைகள் கிடைக்கும், கேட்ட ஆதரவுகள்லாம் கிடைக்கும். அதனால் வேலை செய்வது எளிதாக இருக்கும். வெற்றியை சுலபமாக அடைவீர்கள். மூத்தோர்கள் ஆசீர்வாதம் உண்டு. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடும். சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து உண்டாகும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் உங்களை தேடி வருவார்கள். உறவுகளால் நல்ல ஒரு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரும். தாய் வழி உறவுகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். துலாம், இதுவரை தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வெற்றி காணப் போகிறீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சேரில் உட்காந்துட்டு செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் மெனக்கடணும், பணி செய்யணும். பணி அழுத்தங்கள்லாம் வரும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். தொழிலில் உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணபலம் இருந்தாலே மனபலம் வரும். மனபலம் வந்தால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிக்கலாம். பெண்களின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. ஆகவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிச்சிடும். நிர்வாகத்திறமை வெளிச்சத்திற்கு வரும். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். லாப வருமானம் அதிகரிக்கும். ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த நாள் இனிய நாள். விருச்சிகம், பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த விமர்சனங்களை கிடைக்காது. விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மனசில் வச்சுக்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் கடமையை கண்ணாயினாக இருந்தீங்கன்னா என்ற காரியங்கள்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எதிர்பாராத திடீர் தனவரவுகள்லாம் உண்டாகும். நிர்வாகத்தில் சில சோதனைகள் ஏற்படலாம். வழக்குகளில் சாதகமான முடிவுகள் வராது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கனால பஞ்சாயத்து பண்ணுவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். உறவினர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். வாழ்க்கை துணையாரையும் சில பிரச்சனைகள் வரும். ஆகவே இன்றைக்கு மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தனுசு, பணிச்சுமை பணி அழுத்தங்கள் இருக்கும். எதிர்பார்த்த விமர்சனங்கள் மோசமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு விமர்சனங்களை கணக்கில் எடுக்காமல் எடுத்த காரியங்களை கவனமாக செய்து வெற்றி பெறுங்கள். புதிய நுணுக்கங்களையும் புதிய மாற்றங்களை செய்த தொழிலில் முன்னேற்றம் காணப்போகிறீர்கள். திடீர் தனவரவு மகிழ்ச்சியை தரும். பயணங்கள் வெற்றியை தரும். காப்பீடு, ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை போன்றவெல்லாம் நல்ல லாபத்தை தரும். உங்கள் ஊரில் லாட்ரி இருந்தால் லாட்டரியில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். தந்தை வழி உறவு, தாய் வழி உறவுகள் என்று நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மகரம், விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி செய்து கொடுப்பீர்கள். இளம் வயதினராக இருந்தால் காதல் மலரும். அந்த காதல்லையும் ஒரு ஆணவ போக்கு, அதிகார போக்கு இருக்கும். அதை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு 5 சந்திரன் 7 சுக்கரன் இருக்கிறதுனால பெண் சார்ந்த விஷயங்களாக தான் நீங்கள் செய்வீங்க. பெண்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா 5 சூரியன் 7 குரு. கொஞ்சம் மேல்சாவணி காமிக்க ட்ரை பண்ணாதீங்க. மற்றபடி எல்லோராலும் விரும்பப்படுவீர்கள். விரும்பிய காரியங்கள் நினைத்த காரியங்கள் விரும்பிய காரியங்கள் எல்லாம் நடக்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். குழந்தைகள் நலனில் அக்கறை எடுப்பீர்கள். குழந்தைகள் எதிர்காலம் கருதி எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் வெற்றியை தரும். மகிழ்ச்சியான நாள் இந்த நாள். கும்பம், உங்கள் திறமைக்கு இப்போ சோதனை ஏற்படுவது போல் பணி அழுத்தங்கள் இருக்கும். ரிப்பீட்டபிள் ஒர்க்கு, செய்த வேலையை திருப்பி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அதனால் வேலையை ஒரு தடவை செஞ்சாலும் ஒழுங்காக செய்கிற மாதிரி நிதானமாக செஞ்சீங்கன்னா இன்றைக்கு வெற்றி பெறலாம். புதிய நுணுக்கங்களை கற்று தொழிலில் மாற்றம் செய்தீங்கன்னா பணி அழுத்தங்களை தவிர்க்கலாம். தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். உறவினர்கள் உள்ள மனமாற்றம் உங்களுக்கு முயற்சியை தரும். வண்டி வாகன மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். மொத்தத்தில் மகிழ்ச்சியாக இந்த நாள் இருக்கிறது. மீனம், எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீங்க.
மாற்றங்களை எல்லாம் நீங்கள் நினைத்தபடி நடந்து செய்து முடிப்பீங்க. அதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு இல்லாமல் வருமானமும் அதிகரிப்பதால் மனம் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். பொருளாதார நிலை நல்லா மேம்படும். நல்ல தகவல் வந்து சேரும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீங்க. உங்கள் நிர்வாக திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். விரும்பிய மாற்றங்களை செய்வதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய லாப வருமானங்களால் மன மகிழ்ச்சி அடையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைந்த நாளாக இனிய நாளாக அமைகிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடன் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும்.